தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 7/6/2024 வெள்ளிக்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரவு 9:04 வரை பிறகு திருவாதிரை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 2 தினங்களுக்கு முன்னாலே இந்த ரத்தினங்களை பற்றி சொன்னேன். ரத்தினம்ங்கிறது சில பேர் பேசுவாங்க, வளவளன்னு பேசிக்கினே இருப்பாங்க. ரத்தின சுருக்கமாக பேசு அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. ரத்தின சுருக்கமாக பேசுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தட்ட இப்போ ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுங்க, 2 வைரம் வாங்கினாலே போதும். ஒரு வைரம் 5 லட்சம், 2 வைரம் 5 லட்சம், 10 லட்சத்துக்கு வாங்கினா அந்த 10 லட்சமும் 2 வைரத்துக்குள்ளே சுருங்கிடுது. ரத்தின சுருக்கம் என்பது ரத்தினம் போல் சுருக்கிப்படுறதான். எவ்வளோ பெரிய தொகை கோடிக்கணக்காக இருந்தாலும் ஒரு வைரம், வைடூரியம், அதில் காசு மாலைகள் எல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா 4-5 பொருள்களுக்குள்ளே அத்தனை தொகையும் அடங்கி போயிடும். ஆகையினாலே தான் ரத்தின சுருக்கம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த ரத்தினத்துக்கு மிகப்பெரிய வலிமை என்ன செய்யும் அப்படின்னா, ஒருத்தர் இன்றைக்கி பிறந்திருக்காரு 7ஆம் தேதி, இன்றைக்கு காலையில் ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்குது. என்ன மோதிரம் போட்டுக்கிறது அப்படின்னா, 7 என்பது கேதுவுக்குரிய எண். கேதுவுக்குரிய கல் என்ன கல் அப்படின்னா கோமேதகம் போட்டுக்கணும். அந்த கோமேதகம்ங்கிற கல் இருக்கே, அந்த கல்லை நம்ம உடனடியாக டக்குன்னு போடக்கூடாது. எந்த கல் வாங்கினாலும் ஒரு சில நாட்கள் நம்ம வச்சு பார்க்கணும். நம்முடைய பையில் வச்சு பார்த்து போராட்டங்களில் காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகுதா, இல்லை ஏதாவது மாறுபாடு தெரியுதான்னு பார்க்கணும். சில கற்களால் கோளாறுகள் வரும், சில கல்லுகள் நன்மைகளை செய்யும். ஆனால் அது நம்ம அனுபவத்தில் தான் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் மாணிக்கக்கல்னு ஒன்று இருக்குது, சிம்மராசிக்காரர்கள் போடக்கூடியது. பொதுவாக 1, 10, 19, 28 எண்ணில் பிறந்தவர்களும் போடலாம். ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தாலும் போடலாம். ஆனால் சூரியன் நீச்சம் பெற்றிருந்தால் போடக்கூடாது. அந்த மாணிக்கக்கல் போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, மனிதன் சாதிக்காததை மாணிக்கம் சாதிக்கும். மிகப்பெரிய வளர்ச்சியை அது கொடுக்குமா. சரி, முத்து போட்டுக்கிட்டால் என்ன பண்ணும்? மாசற்ற முத்து மனக்குழப்பம் அகற்றும். முத்து எதுக்கு போட்டுக்கிறது அப்படின்னா, சந்திரனுக்காக போட்டுக்கிறது. சந்திரன் என்பது மனதுகாரகன். சில பேருக்கு பாருங்கள், மனக்குழப்பம் எப்போவுமே இருக்கும். ஒரு வேலையை கொடுத்தா செய்வோமா வேண்டாமா அப்படிம்பாங்க, போவோமா வேண்டாமா, ரெட்டித்த சிந்தனையிலேயே இருக்கும். அப்படி சிந்தனை ரெட்டிச்சிருக்கிறதுனால சில பேர் வீடை பூட்டிகிட்டு வந்துடுவாங்க. திரும்ப பூட்டிட்டோமானு மறுபடியும் போய் அந்த பூட்டை இழுத்து பார்த்துட்டு வருவாங்க. முன்னாடியெல்லாம் கடிதங்கள் போடுறது, இப்போலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறாங்க, தகவலை ஃபோனில் சொல்லிடுறாங்க. கடிதத்தில் எல்லா சப்ஜெக்டையும் எழுதி உள்ளே வச்சு ஒட்டிடுவாங்க. 5 ரூபா ஸ்டாம்பு ஒட்டிடுவாங்க. இந்த தகவல் எழுதினமா எழுதலையான்னு ஒரு சந்தேகம் திரும்ப உடைச்சி பார்த்து அந்த 5 ரூபா ஸ்டாம்பு வேஸ்ட் ஆகிரும். நான் பார்த்துருக்கேன், நிறைய என்னுடைய நண்பர்களெல்லாம் அது மாதிரி செஞ்சுருக்காங்க. அப்படியெல்லாம் சந்தேகப்படுறது யார் அப்படின்னா, சந்திர பலம் இழந்தவர்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் மனதுகாரகன் சந்திரன் பலம் இழந்திருந்தால் சந்தேகம் வரும். அதே நேரத்தில் அவங்களுக்கு மனக்குழப்பம் ரொம்ப இருக்கும். அப்படி மனக்குழப்பம் அதிகமாக இருந்தால் அவங்க போட்டுக்க வேண்டிய கல் எது அப்படின்னா முத்து. சரி, இந்த முத்து மோதிரத்தை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எந்த வடிவத்தில் தேர்ந்தெடுக்கிறது? அது ஓவல் ஷேப்லையா, உருண்டை வடிவத்திலையா? சரி, வர்ற முத்து எப்படி இருந்தாலும் அந்த முத்தை நம்ம கட்டுற வடிவம் இருக்கு இல்லையா, சதுரமாக கட்டுறதா, முக்கோண வடிவத்தில் வச்சு கட்டுறதா, நாற்கோணமாக வச்சு கட்டுறதா, இல்லை எண்கோண வடிவத்தில் கட்டுறதா, ஓப்பன் கட்டிங்காக கட்டுறதா, இல்லை மூடு கட்டிங்காக கட்டுறதா, அதை எந்த நாளில் நம்ம போடுக்க ஆரம்பிக்கணும், முதல்ல போடையில் எந்த தெய்வ சந்நிதியில் வச்சு போடணும், எந்த பாடல் படித்து போடணும், எந்த ஸ்தலத்துக்கு நம்ம போனால் பலன் கிடைக்கும், சிறப்பு ஸ்தலம் எது, இத்தனையும் தெரிஞ்சுக்கின்னு அந்த கல்லை நம்ம செஞ்சு போட்டோம் அப்படின்னா லைஃப் லாங்காக போட்டுக்கலாம். இல்லாட்டி சில பேர் திசைக்கு திசை மாற்றுவாங்க. சில பேர் அடிக்கடி கல்லை மாற்றுவாங்க. இந்த கல் போட்டேன், எனக்கு அது சரியாக வரல, சில காரியங்கள் நல்லா இருந்துச்சு, சில காரியங்கள் நல்லா இல்லைம்பாங்க. அந்த கல்லுக்கு நம்பிக்கை ஒன்று வேணும். வலதுகை இடதுகை நீங்களாக நம்பிக்கை என்ற கை சேருமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும். அந்த நம்பிக்கையை ரத்தினங்களின் மீது வைப்பது தான் ஜெம்மாலஜி. அதை பற்றிய விரிவான பலன்களை எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் நாள். இன்று அடுத்தவர்களுக்கு நீங்கள் செய்த உதவிக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது. இடமாற்றங்கள் இனிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். புகழ் மிக்கவர்களை சந்திப்பால் பொருளாதார நிலை உயரும். ரிஷபராசி நேயர்களே, இன்று காலை 9:11 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் சகாய ஸ்தானாதிபதி இருப்பதால் அதிகாலையில் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். போட்டிகளை சமாளிப்பீர்கள். புதிதாக அறிமுகமான நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் வரலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்கும். தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனை கூட இன்று வெற்றி பெறும்.
மிதுன ராசினியர்களே, உங்களுக்கு இன்று காலை 9:11 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே இந்த காலை 9:11 மேல் சந்திரன் வருகின்ற பொழுது தனாதிபதி சந்திரன். தனவரவு நல்ல தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். பொருளாதாரம் உயரும். வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். ஒரு கடனை அடைக்க மற்றவர்களுடன் வாங்கும் சூழ்நிலையில் இருந்த உங்களுக்கு இன்று மிதமிஞ்சிய பொருளாதாரம் வரப்போகிறது. புண்ணிய காரியங்களுக்கும் பொருளுதவி செய்வீர்கள். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கூட ஒரு சிலருக்கு வரலாம். இன்று நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனி. எனவே போட்டிகளை சமாளிக்க நீங்கள் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டிய நேரம். உச்சரிக்கும் சொற்களில் கொஞ்சம் உஷாராக இருப்பது நல்லது. நீங்கள் நன்மை என்று நினைத்து உறவினர்களுக்கு உதவி செய்ய போய் அது தீமையாக முடியலாம். வரவை காட்டிலும் செலவுகள் கூடும். உத்தியோகத்தில் கூட உங்களுடைய முன்னேற்றத்தை சக பணியாளர்களிடம் விமர்சிக்க வேண்டாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு 8 ராகு 2 கேது. 2 கேது இருந்தால் வாக்குஸ்தானம் வலுவடைகிறது. ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆனால் அதே நேரம் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. நேசித்தவர்களாக இருந்தாலும் யோசித்து பேச வேண்டிய சூழ்நிலையே உருவாகலாம். அதே நேரம் 7 சனி. எனவே கண்டகச்சனி என்பார்கள். ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குறு பார்வை இருக்கின்றது. எனவே வியாபார வளர்ச்சி உண்டு. வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சியிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. பிள்ளைகளின் எதிர்கால கனவுகளை நனவாக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். இன்று காலை 9:11 வரை சந்திராஷ்டமம். அதிகாலையில் நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அது நடைபெறாது. எனவே 9:11 மேல் சந்திரன் பலம் பெறுகின்ற நேரத்தில் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிட்டலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வாங்கல் கொடுக்கல்களில் சில ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடும். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. இந்த நேரத்தில் அஷ்டமத்தில் 4 கிரகங்கள் இருப்பதனாலே விரயங்கள் தான் அதிகரிக்கும். எனவே சுப விரயமாக வீண் விரயங்களிலிருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 9:11 மேல் சந்திராஷ்டமம். ஏதாவது ஒரு புது முயற்சி செய்வதாக இருந்தால் அதிகாலையில் செய்து விடுவது நல்லது. 9:11 மேல் உங்களுக்கு நீங்கள் செய்யும் முயற்சிகளில் தடை ஏற்படும். உத்தியோகத்தில் கூட மேல் அதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். சக பணியாளர்களாலும் தொல்லைகள் உண்டு. சொன்ன சொல்லை காப்பாற்ற இயலாது. உடல் ஆரோக்கியத்திலும் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் தோன்றலாம். என்ன இருந்தாலும் இன்று அமைதியை கடைப்பிடிக்க வேண்டும். நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும். அருகில் உள்ள ஆன்மீக பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகிற நாள். குருவினுடைய பார்வை 2 பதிகின்ற பொழுது குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபார வளர்ச்சி உண்டு. தொட்டது துலங்கும். தொழில் வளம் சிறக்கும். கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. குரு பார்க்கின்ற பொழுது கல்யாணங்கள் நடைபெறும். பெற்றோர்களின் மணி விழாக்கள், முத்து விழா, பவள விழாக்கள் நடைபெறலாம். இல்லத்திலே ஏதாவது ஒரு பகுதி கட்ட வேண்டும், மாடி எடுக்க வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு வீடு சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஆர்வத்தோடு நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அதில் இன்று வெற்றி கிடைக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கின்ற நாள் என்று கூட சொல்லலாம். என்ன இருந்தாலும் 2 சனி இருப்பதால் ஒரு சில சமயங்களில் உறவினர் பகை ஏற்படும். கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. வீண் பழிகள் அகலும். விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். 3 செவ்வாய் இருப்பதால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். விலகிச் சென்ற சொந்தங்கள் இன்று விரும்பி வந்து இணைவார்கள். 2 ராகு இருப்பதால் திரண்ட செல்வம் வரும். எனவே பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. மனக்கவலை அகலும் இந்த நாள். மேலும் நன்மை கிடைக்க வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பிகையை வழிபடுவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று யோகமான நாள். ராகு ராசியிலேயே இருக்கின்றார். ராகுவை போல கொடுப்பாலும் இல்லை என்பார்கள். அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியவன் ராகு. எனவே உத்தியோகத்தில் உங்களுக்கு நீங்கள் புது முயற்சிகள் ஏதேனும் செய்திருந்தால் அதில் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, கணவன் ஒரு இடத்தில் மனைவி ஒரு இடத்தில் தனித்தனியாக வேலை பார்த்தால் இருவரும் ஒன்றாக இணைந்து ஒரே இடத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட உருவாகும் விதத்தில் யாரேனும் ஒருவருக்கு இடமாற்றங்கள் வரலாம். இன்று விஐபிக்களின் ஒத்துழைப்பால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். நல்ல திருப்பங்கள் உருவாகும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.